என்ன? தூங்கணும். தூங்கு. பெட்டு. பெட்டு என்னோடது, தலகணியும் என்னோடது, இந்த ரூமும் என்னோடது. அப்ப நீ எங்க படுக்கணும்? கீழே. மிஸ்ஸஸ், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா மண்டையில் ஏற்றிக்கும். என்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு, அடுத்தவங்கள மாதிரி நானும் மாறணும்னு நினைக்கிறதும் தப்பு. யார் யார் எந்தெந்த மாதிரி இருக்காங்களோ அந்தந்த மாதிரி அப்படியே ஏற்றுக்கணும். நான் உன்ன மாதிரி இல்லை, அதனால் நீ தாராளமாக மேலேயே படுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த செக் போஸ்ட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். புரிஞ்சுதா? பயப்படாத, நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். கட்டிக்கடி முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமங்கிட்ட அத்தனைய அத்துப்படி. கொஞ்சம் சீக்கிரம் வாமா, ஆஃபீஸ் போகணும். ஏய், நான் இங்கே இருக்கேன்டா. உள்ள உன் பொண்டாட்டி தான் குளிச்சிட்டு இருக்கா. மா, அவனுக்கு என்னது குளிச்சிட்டு இருக்கா? அவளும் ஆஃபீஸ் போகணும்லப்பா, கேப் வேற வந்துருமாமா. நீ என்ன பண்ற? நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆயிரு. அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டான். என்ன சம்மந்தி, ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? சமாதானம் ஆயிட்டாங்களா? எங்க சம்மந்தி, ரெண்டு பேரும் எலியும் புனியமாக தான் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ சரியாகும்னே தெரில. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க சம்மந்தி. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜோசியர் இருக்கார். நீங்கள் நாளைக்கு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க சம்மந்தி. ஹே, இதோட 4வது டீடா. உனக்கே தெரியும் எனக்கு கோல்டு காஃபினா எவ்வளோ பிடிக்கும்னு. இந்த மாதிரிலாம் குடிச்சா நான் டீயே வெறுத்துருவேன்டா. வேலை முடிஞ்சு 4 மணி நேரம் ஆச்சு. நான்லாம் அந்த மேனேஜர் தவிர வாங்கி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே செய்ய மாட்டேன். என்ன போய் இப்படி உட்கார வச்சியடா? ஏய், இப்போவாச்சும் சொல்லுடி, நீயும் வீட்டுக்கு போகாம என்னையும் வீட்டுக்கு போக விடாம எதுக்கடி இப்படி உட்கார வச்சிருக்க? டேய், வீட்டுக்கு போனாலே கடுப்பாகும்டா. அவ வேற இருப்பா, அவ மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாகுது. கொஞ்சம் இரு, போலாம்.
நீ பொறுமையா போடா, நான் எதுக்கு போகணும்? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி மூஞ்சியை பார்க்கணுமேனு கதறவங்கள எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணாம கடையில கிடக்க வேண்டியதானே? இவ்ளோ சொல்றவ அப்புறம் எதுக்குடி கல்யாணம் பண்ண? எதுக்கு கல்யாணம் பண்ண? சொல்டி சொல்லு. சொல்றோம். ஏய் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இதை விட சூப்பரான சான்ஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. லவ் பண்ணும்போது அவள் என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாலோ அதை விட்ட 100 மடங்கு டார்ச்சர். பக்கத்துல இருந்தே பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் எதுக்குடா இவ கூட வாழணும்னு நினைக்க வச்சு சாகடிப்பேன். அப்பதான்டா என் ஆத்மா சாந்தி அடையும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, 1 மாசம்தான். அப்போ 1 மாசத்துக்கு அப்புறம் டைவர்ஸ். நீ ஏம்மா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? தள்ளு, நான் செய்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? ஆமாம், என்ன செய்கிற? அதுவா, யூடியூப் பார்த்து இளநீர் அல்வா செஞ்சுட்டு இருக்கேன். இளநீர் அல்வாவா? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? அத்தை, என் சமையலை பத்தி எங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க. ஆமாம், உங்கள் அம்மா உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஏம்மா, இதை செஞ்சு நீ மட்டும்தானே சாப்பிட போகிற? அத்தை, நீங்க எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். சரிம்மா, சாப்பிட்றோம். ஆமா, கறித்துணி எங்கத்த? இந்த எடுத்துறேன். இந்தாம்மா. அத்தை, இதையே அத்தை கறித்துணியை போட்டு வச்சிருக்கீங்க? அதுவா, என் பையன் ரொம்ப நாளாக இதை போடாமே வச்சிருந்தான். அவன்கிட்ட கேட்டதுக்கு இருக்கிறதுலே எனக்கு பிடிக்காத டிஷர்ட் இதுதான் சொன்னான். அதான் கருத்துணி ஆக்கிட்டேன். ஏய், ஏன்டா நம்ம வெளியே போகும்போதெல்லாம் இதே டிஷர்ட் போட்டு வர? நீ வாங்கி கொடுத்த இந்த டிஷர்ட் எப்பவுமே உன்னை ஞாபகப்படுத்தணும். நான் இந்த டிஷர்ட்டை போடும்போதெல்லாம் நீ மட்டும்தான் என் கூட இருக்கணும். நைட் ஆனாலே நான் இந்த டிஷர்ட்டை போட்டு தான் தூங்குவேன். இது வெறும் டிஷர்ட் இல்லை சுமி, எனக்காக நீ நடத்துகிற கான்சர்ட். என்னம்மா யோசிக்கிற? அத்தை, இதை துவைக்கணும். குடு, வாஷிங் மிஷினில் துவைச்சு தரேன். வாஷிங் மிஷின்லாம் வேணாம் அத்தை, இதை நல்லா அடிச்சு புழிஞ்சு துவைச்சு எடுக்கணும். கல் இருக்கா? கல்லா? கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே. என்ன கன்றாவி செஞ்சு வச்சிருக்கா? ஐயோ, இதான் இன்னைக்கு நம்ம தலையெழுத்தா? டேய் பிரசாந்த், என்னம்மா? அந்த பொண்ணுக்கு ஏதோ கேப் வரலையாண்டா, நீ போற வழியில இறக்கி விட்டுறேன். மா, அவளெல்லாம் கூட்டு போக முடியாது. வேணா ஆட்டோவில் போக சொல்லுங்க. ஆட்டோவில் போறதுக்கு அவளுக்கு தெரியாதா? புருஷன் நீ எதுக்கு இருக்க? அதான் நானும் கேட்குறேன், அவளுக்கு எதுக்கு நான் புருஷனா இருக்கணும்னு? அவளே போக சொல்லுங்க. டேய், அம்மா சொன்னா கேட்பல? நல்ல பையன் இல்ல, செல்ல பையன் இல்ல, குட்டி பையன் இல்ல, ப்ளீஸ். வர சொல்லுங்க. மேட்சிங்கா? பச்சை நிறமே, பச்சை நிறமே. மா, என்னது மேட்சிங்கா? இவெல்லாம் எனக்கு என்னைக்குமே மேட்சிங் கிடையாது.
போய் அவளை ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லுங்க. நான் இதுக்கு ட்ரெஸ் மாற்றணும்? என்னெல்லாம் மாற்ற முடியுது? உனக்கு வேணா நீ மாற்றிக்க போ. மா பாத்தியாமா முன்னாடியே புருஷன் எப்படி எடுத்து பேசுறான்னு? அதான் அன்னைக்கே சொன்ன வேணான்னு. நான் மட்டும் என்ன வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். வேணாம், உங்க வீட்டுக்கு போடி. இங்க எதுக்கு நீ இருக்க? டிவோர்ஸ் கூட நான் போறேன். குடுக்குறேன்டி. என்ன வேணும் சொல்லு. எத்தனை கழுத்து போட்டு நான் போடுறேன். என்னது டைவர்ஸா? 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ்ஸை டைவர்ஸ் வேணா கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸுக்காக டைவர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ என்ன உங்களுக்கு 2 பேருக்கு ஒரே கலர் ட்ரெஸ் போடுறதான பிரச்சனை? நானே சொல்றேன், இனிமே 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடவே கூடாது. இந்த அப்பனோட தீர்ப்பும் அதான். இவர் வேற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இனிமே அவ பிளாக் போட்டா நீ ஒயிட் போடணும், நீ ஒயிட் போட்டா அவ பிளாக் போடணும், அவ ப்ளூ போட்டா நீ எல்லோ போடணும், நீ எல்லோ போட்டா அவ ஆரஞ்சு போடணும். எங்க அம்மா இப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம். நீ லூஸ் மாதிரி நிக்காத, வா. எது லூசா? ஏங்க அவன் லூசுன்னு சொல்லிட்டு போறாங்க. என் பிள்ளை என்னைக்குமே பொய் பேச மாட்டான்டி. ஓரியோவா? இவதுக்கு இன்னொருத்துக்கு கூப்பிடுறான். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Kit Kat. Happy birthday to you. May God bless you. Hey, கிஃப்ட்டுக்கு நீ ரெடியா இரு, ட்ரீட்டுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஹே கிட்கேட், இந்த வருஷமும் நான் தானே ஃபர்ஸ்ட் விஷஸ். கிட்கேட், ஹலோ, தூங்கிட்டியா? தூங்கு, பாய். ஓ, நாளைக்கு இவளுக்கு பிறந்த நாளா? உனக்கு gift கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சே. உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்டா நான் உனக்கு தரேன். ஹாப்பி பர்த்டே ஒய்ஃபே. டைவர்ஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Smitra. Happy birthday to you. அப்பா பரவாயில்ல, ஹாப்பி பர்த்டேடா. பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்காக இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி தேங்க்ஸ்ப்பா. மா இதெல்லாம் நான் பண்ணலை, மாப்பிள்ளை தான் பண்ணாரு. மாப்பிள்ளையா? ஆமாண்டா தங்கம், அங்கே பாரு. அடேங்கப்பா, மாப்பிள்ளை பெரிய கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு. என்னதான் திறந்து பாருமா. திறந்து பாருமா என்னன்னு.
டான் டான். ஹாப்பி பர்த்டே ஏய். டு யூ. என்னடா இது? பிரிச்சு பாரு. என்னடா இது? எப்படி நம்ம கிஃப்ட்? இந்த பொம்மை பார்க்கும்போது அப்படியே ஊனியாவும் தான் வந்துச்சு. பாரு, ரெண்டு மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. இந்தா ஹாப்பி பர்த்டே. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. ஏன் இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா? gift பிடிச்சிருக்கு, இந்த கலர் தான் பிடிக்கல. ஏன் இந்த கலருக்கு என்ன குறைச்சல்? நல்லா பஞ்சு முட்டை மாதிரி பிங்க் கலர்ல செவன்னு இருக்கிறான். பிங்க் கலர் எனக்கு பிடிக்காது. பிங்க் கலர் பிடிக்காதா? எல்லா பொண்ணுங்களுக்கும் பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்ல, ஏன் உனக்கு பிடிக்காது? மற்ற பொண்ணுங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பிங்க் கலர் பிடிக்கவே பிடிக்காது. இந்த உன் கிஃப்ட்டை நீயே வச்சுக்கோ. சம்மந்தி, மாப்பிள்ளை சூப்பராக கிஃப்ட் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு. என் பையன் அலைஞ்சு திரிஞ்சு கடைக்கடையா ஏறி இறங்கி வேண்டாம் சம்மந்தி. சூப்பரா இருக்கு சம்மந்தி. இது இதா? எனக்கு இந்த gift பிடிக்கவே இல்லை, எனக்கு இது வேணாம். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு இது வேணாம்ப்பா. என்னது வேண்டாமா? உங்க 2 பேர்த்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள் இது. மாப்பிள்ளை கொடுத்த போய் வேண்டாம்னு சொல்ற நீ? போய் போட்டு வா, போ. போமா, அதெல்லாம் முடியாது, போமா. மா போய் போட்டு வாமா, போமா. அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. ஐயோ, நான் வேண்டான்றேன். மாப்பிள்ளை கோச்சுக்காரு, போய் போட்டு வா, போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது, போய் போட்டு வா. மாப்பிள்ளை எவ்வளோ ஆசாசியாக வாங்கிட்டு வந்திருக்காரு. போமா போட்டு வா. எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. பிடிக்காத, போமா. போங்க போங்க, நான் போட போட மாட்டேன். போறியா இல்லையா? மாமா, அவளை கம்பல் பண்ணாதீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். மாமா, இந்த கிஃப்டெல்லாம் வாங்கறதுக்காக ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினப்போ என் கால் ரொம்ப வலிச்சுது. என் கால் ரொம்ப வலிச்சதை பார்த்து என் மனசு சொல்லிச்சு, காலே காலே. என்ன சொல்லுச்சு? காலே காலே. காலே காலே நீ கஷ்டப்படாத. காலே காலே நீ கஷ்டப்படாத. கடவுளுக்காக கால்நடையாக நடக்கிறதும், காதலிக்காக கால் கெடுக்க அலையிறதும் எப்போதுமே ஒரு தனி சுகந்தான்னு சொல்லுச்சு. அத்தை, சொல்லுங்க மாப்பிள்ளை. நம்ம படைக்கிறதெல்லாம் கடவுள் ஏற்றுக்குன்னு நினச்சா அது உண்மையான பக்தியே இல்லை. அது மாதிரி தான் நம்ம கொடுக்கறதெல்லாம் காதலி ஏற்றுக்கணும்னு நினச்சா அது உண்மையான காதலே இல்லை. சரிதானே அத்தை? சரிதாங்க மாப்பிள்ளை. அதுக்காக கடவுள் மேலே பக்தியும் காதலி மேலே காதலும் இல்லாமல் போயிருமா? அது மாதிரி நான் நினச்சிக்கிறேன். பரவாயில்ல, விடுங்க மாமா, அவளை கம்பல் பண்ணாதீங்க. ஏமா, மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீலிங் பண்ணி பேசிட்டு இருக்காரு. குத்துக்கலாட்ட நிற்கியம்மா. போய் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்து போட்டு வாமா. போட்டு வந்து கேக் வெட்டி போல மாப்பிள்ளை கூட்டி விடுமா. ஏய், உங்க அப்பா பாடி எப்படி அழுகிறாருன்னு போய் போட்டு வாடி, போடி போ. போமா, போய் போட்டு வாமா.
மாப்பிள்ள நீங்கள் என் பொண்ணு மேலே இவ்வளோ பாசமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் மாப்பிள்ள. ஆமா சம்மந்தி, நானும் நினைச்சு பார்க்கல. என்னதான் இருந்தாலும் அந்த பழைய காதல் உள்ளுக்குள்ள இருக்கும்ல. நல்ல வேளை, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். இப்படி சண்டை போட்டு இருக்கீங்களே, உங்களை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு. ஆ எங்கே விட்டுட்டு போகிறீங்க? நாங்கெல்லாம் ஒரு வாரம் கோயில் ட்ரிப் போக போகிறோமே. கோயில் ட்ரிப்பா? மா எதுக்குமா? உங்களுக்கு 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் செட் ஆகி ஒரு பொருத்தம் செட் ஆகல. அந்த ஒரு பொருத்தம் ராசி பொருத்தமாண்டா. அந்த ராசி பொருத்தம் செட் ஆகாதனால தான் நீங்கள் 2 பேரும் முரண்டு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களாமா. அதனால தான் ஜோசியர் எங்களை கும்பகோணத்துக்கு திருத்தணிக்கு போய் பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்க போகிறீங்க. இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? அதே மாதிரி சண்டை கிண்டை போட்டுக்காமல் இருக்கணும், சரியா? அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க சம்பந்தி. நம்ம திரும்பி வரும்போது ஏதாவது நல்ல செய்தி சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சு. போலாமா?